வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வந்து ரெகுலரா பண்ணக்கூடியத பண்ண போறோம். டெபாசிட் பண்ணிட்டு நம்ம ட்ரேட போட போறோம் இன்னைக்கு. பினான்ஸ்ல போயிட்டு நான் இன்னைக்கு ஒரு ஒரு $50 நான் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். மினிமம் டார்கெட்டா நமக்கு $10 to $15 அது கிடைச்சதுனாலே நமக்கு போதுமானது. ஓகே, சக்ஸஸ்ஃபுல் எனக்கு வந்திருக்கு. ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். பேமெண்ட் கன்ஃபார்ம்டு வந்துருச்சா? இப்போ நம்ம வந்து டேப் போயிட்டு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஐடியா வந்துடும். ஆச்சு. $20 வந்துருச்சுங்களா? ஸோ இந்த $20 நம்ம வந்து $10 ப்ளஸ் வந்து $30 நம்ம வந்து எடுக்க போகிறோம். சரியா? பார்க்கலாம். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நான் வந்து ஒரு பை ஆர்டர் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். 50 செகண்டில் நான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா மார்க்கெட் வந்து பையர் நல்ல பவராக இருக்கான். ஓகே, 50 செகண்ட் மார்க்கெட் கீழேயே வரலை அப்படின்னா நான் போயிருந்திருப்பேன். கண்டிப்பாக 92% இருக்குது. ஓகே, நியூஸ் இந்த ஸ்பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டிசி எல்லாரோட ப்ரெஷர் அங்கே அதிகமாக இருக்குது. அதில் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல நான் வந்து ஒரு கால் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி அகெயின் வந்து உள்ளே போயிருக்கு. அந்த ஒரு ரீசனாக கொடுத்துருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனில் தேர்ட் டச்சில் நமக்கு பிரேக் அவுட் வந்துருக்கு. நெக்ஸ்ட் யூசல் பாயிண்ட் வந்து இந்த ஹை பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டு. சரியா? அந்த ரீசனுக்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, பையர் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க இந்த இடத்துல. ஓகே, சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே, வில்லிங் ஃபீல்ட் நல்ல புல்லிஷ் மூவ்மெண்ட்டு. மார்க்கெட்டை வந்து இந்த லெவலை பிரேக் பண்ண உடனே ரீடெஸ்ட் ஆகிட்டு இருக்கான். ப்ரீவியஸ் லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ண உடனே ரீடெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்துருக்கக்கூடிய கேண்டில் நல்லா ரிஜெக்ட் ஆகி நல்லா பையர் ப்ரெஷரோடு இருக்குது. இன்னும் நல்லா மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நம்ம செல் தான் போய் ஆகணும். வேறு வழி இல்லை. இந்த இடத்துல பை போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கல. செல் போகிறதுக்கும் டைமிங்கும் நமக்கு எத்தலை. ஸோ 15 செகண்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா நான் வந்து $6 ரிஸ்க் வைக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் மேலே ஓப்பனிங் பாயிண்ட் கிட்ட போணுச்சுன்னா நான் ரிஸ்க் வைப்பேன். அதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம். ஓகே, கெயின் வின்னிங் ட்ரேட். ஸோ $8 வந்தாச்சு ஆல்ரெடி.
அகெயின் ஒரு செல் போகலாம். பட் சப்போர்ட் ஏரியாவிலேயே பிரைஸ் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். இது வந்து ஒரு வீக்கான ரெட் கேண்டிலாவும் முடியலாம். இல்ல ஒரு பிக் கேண்டிலாவும் போகலாம். ஸோ அது நமக்கு தெரியாது. ஓகே. நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரா மேல போய் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆன உடனே பையர் பார்த்தீங்கன்னா, கேப் அப் அடிச்சு கிரீன் வீக் கேண்டிலா ஃபார்ம் ஆயிருக்கான். சேம் இந்த லெவல்லேருந்து பிரைஸ் வந்து என்ன பண்ணுது, ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழ வர ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அநேகமா இந்த கேண்டில் வந்து கிரீன் போகலாம். ஏன்னா கேப் டவுன் அடிச்சிருக்கு. ஓகே. ரெட் கேண்டிலா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ, அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, செல்லர் கிட்ட தான் வந்து பவர் இருக்கு. ஏன்னா ரிஜெக்ஷன் நல்ல ஹியூஜ் ரிஜெக்ஷன். ஸோ ஹியூஜ் ரிஜெக்ஷன் பார்த்தோம் ப்ரீவியஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த ரிஜெக்ஷன் வந்து செல்லர கொண்டு வந்திருக்கு. இந்த ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா, அகைன் செல்லர் தான் கொண்டு வரும். ஏன்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லெவல் இருக்கு. அதனால நம்ம தாராளமா இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா, அப் ட்ரெண்ட் நல்ல ஒரு ஸ்டெடி ட்ரெண்ட் இருந்தனால, ஆப்போசிட் நான் போகல. பார்க்கலாம். நல்ல ஒரு ஸ்டெடி ட்ரெண்டா போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஓகே. நல்ல ரிஜெக்ஷன். பையர் தான் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கான் இந்த இடத்துல. பையர் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கான். ஒரு ப்ராப்பரான ஒரு ரிவர்சல் பாயிண்ட் எனக்கு கிடைக்கல. பட் இந்த இடத்துல ப்ரைஸ் ரிவர்சல் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த இடத்த நான் அவாய்ட் பண்றேன். ஓகே. நல்ல பவர் பையர் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு ஒரு ஃபாஸ்ட்டான மூவ்மெண்ட்டு. போட்டிருக்க ட்ரெண்ட் லைன்லேருந்து டாப் பண்ணி மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுத்து மேலே போகிறோம் அப்படின்னா, பையர் எந்த அளவுக்கு இந்த ஒரு வால்யூமை வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸல். ஓகே. இந்த இடத்துல நம்ம செல் எடுத்துருக்கலாம். நமக்கு ஏன்னா இது வந்து நல்ல ஒரு பவரான ஒரு மூவ்மெண்ட்டு. ஒரு ஸ்டடி ட்ரெண்டில் போகும்போது ஆப்போசிட் ட்ரெண்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னு என்னுடைய ரூல்ஸ். பட் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா நல்லாவே அது ஒர்க் ஆகுது. ஓகே. இந்த இடத்துல சேம் லெவல்லேருந்து எனக்கு ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்கு. நான் இந்த இடத்துல வந்து ஒரு செல் போலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு மார்க்கெட் அங்கே வரவே இல்லை. சாரி, நான் லேட்டாக வந்துட்டேன் சொல்லப்போனா. பையர் எந்த அளவுக்கு நல்லா அக்ரெசிவாக ட்ரை பண்ணுறானோ, அதே அளவு அக்ரெசிவாக வந்து செல்லர் அந்த இடத்துல ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா? அதனால் அந்த ஓப்பனிங் பாயிண்டில் போகலான்னு இருக்கேன். ஓகே. இதுவே ஓரளவுக்கு நல்ல பாயிண்ட் தான். செல்லர் இந்த அளவு புஷ் குடுத்து தள்ளும்போது மார்க்கெட் வந்து கீழ தான் போகும். மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகே. வீக்கா முடிச்சுட்டான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பிரைஸ் அகைன் வந்து கீழ தான் போகும். நல்லா பிரஷர் குடுக்குறான் பையரு. ஓகே. இந்த இடத்துல நான் வந்து பை தான் போறேன். சப்போர்ட் ஏரியாலருந்து. ஏன்னா, ப்ரீவியஸ் லெவல்ல இருக்கக்கூடிய செல்லர் வந்து இப்போ கரண்ட்டா எனக்கு இல்ல. ஸோ, அப்போ அந்த இடத்த யார் ஃபில் பண்ணுவான்னா, பையர்ஸ் தான் ஃபில் பண்ணுவான். அந்த ரீசன் வச்சு தான் நான் குடுத்துருக்கேன். எனக்கு ஃபுல் அமௌண்ட் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் இந்த ட்ரேட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அக்ரெசிவா வந்து செல்லர் வந்திருக்கணும் அந்த இடத்துல. ஸோ, அந்த இடத்துல செல்லர் இல்லவே இல்ல. அப்போ செல்லரோட ஏரியாவுலருந்து செல்லர் ஆக்டிவா இல்ல அப்படின்ற பட்சத்தில தான் நான் பை எடுத்திருக்கேன். கான்ஃபிடென்ட்டா ஃபுல் அமௌண்ட் வச்சு. ஓகே. ஸோ, நம்ம இந்த தப்பு தான் நெறைய டைம் பண்ணியிருப்போம். ஏன்னா, ரெசிஸ்டன்ட் ஏரியாவுல வந்து செல்லர் வருவான்னு சொல்லிட்டு நம்ம புட் ஆப்ஷன் குடுப்போம். அது ஆக்சுவலா அங்க நடக்காது ஓடிசில. இது ஒரு மைனர் மிஸ்டேக்.
ஓகே $12. இதோட நம்ம நிறுத்திக்கலாம். நம்ம வித்ட்ரா போட்டுக்கலாம். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஒரு லைக்க தட்டிக்கோங்க. அதோட நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. நம்ம வந்து ஓவரால் பார்த்தீங்க அப்டின்னா 4 ட்ரேட் எடுத்திருக்கோம். 1 ட்ரேட் லாஸு. 4 ட்ரேட் வந்து வின் பண்ணியிருக்கோம். ரிஃப்ரெஷ் பண்றேன். ஸோ லீடர் போர்ட் பார்த்தீங்கன்னா $12 வந்திருக்கும். இன்னும் ஒரு ட்ரேட் எடுக்கலாம் தான். பட் வேணாம். போதும். $10 நமக்கு போதுமானது.